கண்டிப்பாக இந்த அணி தான் வெற்றி பெற போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அணி எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு மட்டும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக இந்த அணி தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிற மாதிரி பல எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசல்ட்டை தான் கணிச்சிட்டாங்க. அவங்க நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல்ஸில் இந்த அணி தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு துல்லியமாக பல எக்ஸ்பர்ட்லாம் கணிச்சிட்டாங்க. அப்படி என்ன கணிச்சிருக்காங்க, எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு ஒரு முக்கியமான போட்டி, ஃபைனல்ஸ் இறுதி போட்டி. அதில் யார் வெற்றி பெற போகிறா, ஆர்சிபியா இல்லை ஜிடியா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. முக்கியமாக அடுத்தடுத்து பேக் டு பேக் ஆர்சிபி கோப்பையை வெல்லுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. மறுபக்கம் அகமதாபாத்தில் சொந்த மைதானத்தில் ஜிடி வெற்றி பெற போகிறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். முக்கியமாக நாளைக்கு நடக்கிற போட்டியில் யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியே. இதில் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன விஷயம் அப்படி என்னென்னா, முக்கியமாக ஆர்சிபி இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் வெற்றி பெற்று டேரெக்டாக ஃபைனல்ஸ்குள்ளே போயிட்டாங்க, அது குவாலிஃபயர் 1ல். வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல குவாலிஃபயர் 1ல் வெற்றி பெற்ற அணி தான் மோஸ்ட் ஆஃப் டைம் கப் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்லுது. அதாவது முதல் மேட்ச் டேரெக்டாக வெற்றி பெற்று ஃபைனல்ஸ்குள்ளே போகிற அணி தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரலாறு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அதுக்கேற்ற போல தான் எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. முக்கியமாக ஆர்சிபி விளையாடிய குவாலிஃபயர் 1 மற்றும் ஃபைனல்ஸ் போட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேப் இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு. அதனால் ஆர்சிபி அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. இதில் அப்புறம் நீ வெற்றியை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரிங்க, ஆர்சிபி பொறுத்தவரையும் போன டைம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய லெவலில் பேக் டு பேக் வெற்றியை பதிவு பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக ஃபைனல்ஸ்குள்ளும் இதேமாரி தான் போயிருப்பாங்க. அதுக்கேற்ற போல் டீம் செம்மையாக செட் ஆகிருக்கு. பார்த்துருப்பீங்க, செம்ம ஃபார்மில் ஹெஸ்லோட்டாக இருக்கட்டும், பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார் கலக்கிட்டு இருக்காரு. செம்மையாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கொடுக்குறாங்க. பட்டிதார் இப்போ செம்மையாக ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி சொல்லவே தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி அந்த டீமில் ஒவ்வொருத்தரும் செம்மையாக ஃபார்மில் இருக்காங்க. இதை வச்சு நீ எப்படியா வெற்றி வாய்ப்பை கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபக்கம் ஜிடி அணி கூட அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஜிடி அணி செம்மையாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. சுமன் கில் சதம் அடிச்சுட்டு உள்ளே வராரு. முக்கியமாக ஜிடி அணிக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஜிடி அணி நேற்று தான் ஒரு மேட்ச் வெற்றி பெற்றாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் கேப் இருக்குது. அதனால் அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த டயர்டாக இருக்கும். மேட்ச் ப்ராக்டிஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ஆர்சிபி அந்த மைதானத்துக்கு எப்பயே போயிட்டு நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க. அசால்ட்டாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் ஜிடி அணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் தான் கேப் இருக்குது, ட்ராவலிங் இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஜிடி அணிக்கு மிகப்பெரிய மைனஸும் இருக்குது. முக்கியமாக ஜிடி அணிக்கு இதை விட முக்கியமாக ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிடி அணியோட சொந்த மைதானத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஜிடி அணி அதில் அதிகபட்சமாக வெற்றியை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. தோல்வியை அதிகமாக பதிவு பண்ணதே கிடையாது. குறிப்பாக சுமன் கில் அதில் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு. டீமை கரெக்டாக வழிநடத்தியும் இருக்கார். அந்த ஒரு கிரவுண்டில் அந்த ஒரு மைதானத்தில் பொறுத்த வரையும் இது ஒரு மைனஸ் பாயிண்ட், இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிடி அணிக்கு தேக்கப்படுது. இதெல்லாம் பல எக்ஸ்பர்ட் பண்ணால் கணிச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த அணி தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு. இப்படி பல கான்ட்ரவர்சியில் பேசின விதத்தில் ஆர்சிபி அணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் பண்ணால் கணிச்சிருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க, நாளைக்கு நடக்க போகிற இறுதிப் போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, முக்கியமாக யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுருங்க. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபயராக இருக்க போது நினைக்கிறேன். நான் பிரின்ஸ் கிங்கு கண்டிப்பாக இது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் அமைய போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.